லப்பர் பந்து திரைப்படம் அப்புறம் வந்து மெய்யழகன் இந்த 2 படங்களுமே ஒரு பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக லப்பர் பந்து மெய்யழகனை விட அதிகமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு படமும் தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தேவரா இதுவரையும் இந்த படம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு. இப்போது கடைசி 2 நாளாக இந்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக போய்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஜோக்கர் 2 அந்த படம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். கோட்டு திரைப்படம், ஸோ இன்னும் சில படங்களோட வசூல், முக்கியமாக வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீசேல் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோ நான் போடலைன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன், நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கீழே ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது மாதிரி என் பொண்ணுக்கு பிறந்த நாள், மை டாட்டர் பர்த்டே அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு பர்த்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. பர்சனலாகவே வந்து எனக்கு விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அந்த கமெண்ட்டை பார்க்காம யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போட்டதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பிறந்த நாள் கிடையாது, எனக்கு நவம்பர் 6ஆம் தேதி நேற்று என்னோடய மகளுக்கு வந்து பிறந்த நாள். அது வந்து கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வீடியோ போடல. ஸோ ஓகே, நேற்று வீடியோ போடலையா, முந்தானத்து வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கண்டுகொண்டேன் படம் தான். அதில் வந்து எங்கே எனது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் ஒரு பாட்டு ஒன்று ஸ்டூடியோவில் பாடி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க போகும்போது ஒரு சோகத்தில் அப்பாஸை நினச்சிக்கிட்டே போகும்போது அங்கே மழை பெஞ்சு ஒரு இது திறந்துருக்கும், அதுக்குள்ளே கீழே விழுவாங்க. அதுதான் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரேமு. மம்முட்டி தான் காப்பாற்றுவார். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நபிகா ஃபிர்தோஸ், வினோத் மதன், அப்புறம் வந்து முரளி சி அப்படிங்கிறவர், சூர்யா, சதீஷ் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஜோக்கர் 2 இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ், அதாவது இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகளில் இந்த படத்தோட ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ கரெக்டாக கிடைக்கல, அதை வரப்போகிற நாட்களில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்தியாவில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளில், அதாவது 3ஆவது நாள் இந்தியாவில் வந்து 1,60,00,000, 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் 9,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $190 மில்லியன் இந்த படம் வந்து பட்ஜெட்டு. அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட டே 23, கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம். ஸோ டோட்டலாக 43,04 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 64,89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ARM இந்த படத்தோட டே 23, கேரளாவில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 56,28 லட்சமும், வேர்ல்டு வைடு 91,48 லட்சம். ஆக்சுவலாக நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்தது இந்த மலையாள சினிமாவுக்கு, ஒரு பெரிய கேப்பு. அந்த கேப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த படங்கள்லாம் பெரிய அளவில் போகலை, பெருசாக வந்து மண்ணக்க வீடு போயிட்டு இருந்தது. இப்போது ரொம்ப நாள் கழித்து இந்த ARM, கிஷ்கிந்தா காண்டம் இந்த 2 படங்களும் பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதுலேயும் ஒரு படம் 100 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக 2 படமுமே. லப்பர் பந்து இந்த படத்தோட 15ஆவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1,91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,11 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 27,43 லட்சமும், வேர்ல்டு வைடு 30,45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 30ஆவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக 218,44 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 459,55 லட்சம். ஸோ கோட்டு திரைப்படத்தை பொறுத்தவரையும் நடுவில் அந்த தேட்டர் ஓனர்ஸ்க்கெலாம் வந்து பயங்கர லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தை வாங்கி விற்கிறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் தேட்டர். இந்த ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ராஃபிட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் ஓனருக்கு ப்ராஃபிட்டாக தான் இருந்தாகணும். அவங்க ஒருவேளை இந்த மாதிரி ரொம்ப அநீதியான சில விஷயங்கள், அதாவது 80% 20%லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி 350 கோடி தமிழ்நாட்டில் வசூலானாலுமே அது நஷ்டமாக தான் ஆகும். அது என்னன்னு தெரில, அது அவங்களோட இது. ஆனால் முக்கியமாக ஒரு திரைப்படம் ப்ரொடியூசருக்கும் முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ராஃபிட் அப்படின்னா அந்த படம் வெற்றி படமாக தான் அமையும். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு கோட்டு. அப்புறம் சட்டமின் கையில் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 59 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஹிட்லர் திரைப்படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக 2,49,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,69,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒன்று கவனிச்சிங்களா, விஜய் ஆண்டனி அவர்களுக்கு தேட்டருக்கு க்ரௌடு வருது, ஆனால் நல்ல படமாக இருக்கும் பட்சத்துக்கு அது பெரிய வெற்றி படமாகுது. அது சுமாரான படமாக இருக்கும்போது கூட அது 2 கோடி 3 கோடி கிட்ட வந்து தான் இதுவாகுது. ரொம்ப மோசமாக அப்படியே இப்போ பெட்டராப்புக்கு ஒன்று நடந்தது பாருங்கள். டோட்டல் லைஃப் டைம் கிராஸே 35 லட்சத்தை தாண்டலை. அவ்வளோதான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கலெக்ஷன்லாம் பார்க்குறேன் 40,000 45,000 இருக்குது. டோட்டலாக அவ்வளோதான் புக் ஆகி அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் மெய்யழகன் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,15,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 32 லட்சம், கர்நாடகாவில் 22 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சேர்த்து 6 லட்சம், ஓவர்சீஸில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 2,08,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 8. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 23,27,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 5,37,00,000, கர்நாடகாவில் 2,91,00,000, கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 86 லட்சம், ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 11 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 43,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஏன்னா இந்த கண்டென்ட்டு எல்லாருக்குமான படமும் கிடையாது. இந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டோ அதுக்கேற்ற வியாபாரம் சூப்பராக பண்ணியிருக்கு. நல்ல தேட்ரிக்கல் கலெக்ஷன், ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு 8 நாளில். இப்போ நான் சொல்கிற இந்த சமயத்தில் இந்த படம் எல்லா இடத்துலையுமே பிரேக் இவன் பண்ணி எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் வந்துடுச்சு. அப்புறம் தேவரா படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 22 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3,42,00,000, கர்நாடகாவில் 55 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,17,00,000, ஓவர்சீஸில் 83 லட்சம், வேர்ல்டு வைடு 7,23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் 8வது நாளே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. 7வது நாளுமே டவுன் ஆகிடுச்சு, 8வது நாள் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. 7 கோடி அப்படிங்கிறது அதுவும் பேன் இந்தியா மாதிரி ஓப்பனிங் டே வந்து 172 அப்படின்னு ப்ரொடியூசரால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் 8வது நாள் வெறும் 7 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதையும் தாண்டி டோட்டலாக இந்த படம் வந்து 9,17,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 171,81,00,000, கர்நாடகாவில் 31,14,00,000, கேரளாவில் 2,14,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 59,24,00,000, ஓவர்சீஸில் 88,10,00,000, வேர்ல்டு வைடு 361,60,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 300 கோடி. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. இந்த முதல் வாரத்தில் இந்த படம் வசூல் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ கடைசி 2 நாளாக பயங்கரமாக முக்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது ஆந்திரா தெலுங்கானாலே இந்த படம் ரொம்ப மட்டமான கலெக்ஷன் எடுத்திருக்கு நேற்று 8வது நாள். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது தேவரா மேலே. தேவரா டே 1 சூப்பரான பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதையும் சொன்னோம். இப்போ டே 2 ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதையும் சொல்கிறோம். இதை சொல்லும்போது கூட சில பேர் உன் மூஞ்சி தேவரான்னு சொல்லும்போது உன் மூஞ்சி மாறுது, தேவரான்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்லாம் சில பேர் கேட்குறாங்க. ஸோ அறிவில்லாதவங்க. ஸோ வேட்டையன் படத்தோட ப்ரீ சேல் டே 1 யூஎஸ்ஏல $378,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 3,17,00,000, கனடாவில் $295,000 2,48,00,000. இது வந்து ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து தான். யூஎஸ்ஏ கனடா எல்லாமே அப்படி தான். யூகேல $71,000 79 லட்சம், ஆஸ்திரேலியாவில் $75,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 43 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸில் $100,000 இது வந்து 84 லட்சம், மலேசியாவில் $309,000 மலேசியன் ரிங்கிட்ஸ் இது வந்து 64 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் $21,000, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $65,000, டோட்டலாக $1.08 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 9,09,00,000. இந்த படம் இப்போவே ரிலீஸ்க்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, பெரிய விஷயம். ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் வேட்டையனுக்கு. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு நேற்று கலெக்ஷனை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் எது அதிக வசூலில் டாப் 5ல இருக்குது தமிழ்நாடு கலெக்ஷனை பொறுத்தவரையும் லப்பர் பந்து தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு 1,91,00,000, மெய்யழகன் 1,15,00,000, தேவரா 22 லட்சம், அப்புறம் ஜோக்கர் 2 அந்த படம் வந்து 20 லட்சம், கோட்டு 18 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5. ஸோ ஆக்சுவலாக லப்பர் பந்து ஒரு சரியான எக்ஸலண்ட்டான நம்பர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சில படங்கள் தான் அமையுது, அதில் லப்பர் பந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த படம் 28வது நாள் ஓடிடியில் வந்தால் கூட ஒருவேளை அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இல்லை 6 வாரம் கழிச்சா 8 வாரம் கழிச்சான்னு தெரில, அப்படி ஒரு வேளை வந்தால் கூட இந்த படம் அதுக்கப்புறம் கூட தியேட்டரில் நான் ஓடுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.